ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அப்பாவோட 68வது பிறந்த நாள். ஸோ கைஸ், எங்கள் அப்பா பர்த்டே டெக்கரேஷன்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். பர்த்டேனாவே பலூன் இல்லைன்னா எப்படி, ஸோ வந்து ஒரு பேக்கெட் பலூன் வாங்கிட்டோம். அண்ட் தென் இந்த பேப்பர் டெக்கரேஷன்ஸ்லாம் ஒரு 5 வாங்கிட்டோம். கிஃப்ட்டெல்லாம் ரேப் பண்ணுறதுக்கு கிஃப்ட் பேப்பர்ஸ் வாங்கியாச்சு. அண்ட் தென் கேண்டில், இது வந்து 86 இல்லை, ஆக்சுவலாக இப்படி இருக்கணும் 68. எங்கள் அப்பாவுக்கு 68 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 68ன்னு கேண்டில் தனியாக வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பாட்டு வர கேண்டில் வந்து 40 ருபீஸ்க்கு அது ஒன்று வாங்கிட்டு, முன்னாடி வந்து ஃபாயில் கர்டைன், அந்த கர்டைன் செவத்தில் அப்படியே ஓட்டிட்டு இந்த ஹாப்பி பர்த்டே அது ஓட்டலான்ட்டு இது வாங்கினேன். ஏன் க்ரீன் கலர் வாங்கினேன்னா எங்கள் அப்பாவுக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஷேப்பில் ஒரு பலூன் வாங்கினோம். இது கிங்குன்னு இருக்கான்னு தான் நாங்கள் பார்த்தோம், பட் இல்லை. ஸோ பிரின்ஸ்னே வாங்கிட்டோம். ஸோ கைஸ், இதுதான் எங்கள் டெக்கரேஷன் வாங்கினோம். வெயிட், இது ஒன்று மறந்துட்டேன். இது வந்து போ மட்டும் இருக்குன்னா தனியாக எங்கள் அப்பாவுக்கு சென்டிமெண்ட்டாக பிடிச்ச கிஃப்ட்டை அட்வான்ஸாக ஒன்று கொடுத்துருவோம். அது வந்து என்னென்னா அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் லேட்டரா. ஸ்டே டியூன்ட், வாங்க பார்க்கலாம். காலைல பர்த்டே ஸ்பெஷல் என்னென்னு போய் பார்த்தா எங்கள் அம்மா சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. சப்பாத்தி தான் பர்த்டே ஸ்பெஷலாக நினச்சேன் நான் கூட. பட் இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி முட்டை இதெல்லாம் போட்டு சப்பாத்தி முட்டை பொடி மாசுன்னு செஞ்சாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்க பேப்பர் டெக்கரேஷன்ஸை அப்படியே நம்ம ஒட்டிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாலில் அப்படியே பேஸ் பண்ணுறது தான். பட் இது மாதிரி இருக்க பேப்பர் டெக்கரேஷன்ஸ் ப்ளெயினாக இருக்கும். ஸோ அப்படியே கூட ஒட்டலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனில் பண்ணலாம். இந்த 2 ஸ்டெப்பையும் இப்படி கிராஸாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு இப்படி மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இப்படி போட்டுகிட்டே இருந்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் லாங்காக கிடச்சிரும். அப்புறமா எண்டுலேயும் நம்ம பின் பண்ணிட்டா முடிஞ்சிடும். இந்த பிரின்சஸ்ஸு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், செஞ்ச பேப்பர்லாம் அழகாக வச்சாச்சு. இந்த எண்டிங்கில் மட்டும் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ பேப்பரை சுருட்டி அது ஒரு பூ மாதிரி அழகாக அப்படியே வச்சாச்சு. பாதி டெக்கரேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே லஞ்ச் ஆகிடுச்சு. சரி, லஞ்சுக்கு அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்தா தக்காளி சாதம்னாங்க. என்ன தக்காளி சாதமா, பிரிஞ்சு மாதிரி இதுலாம் இருக்கேன்னு கேட்டால் இது தக்காளி சாதம் தான், ஆனால் பிரிஞ்சு ஸ்டைலில் பண்ணியிருக்கோன்னாங்க. இதோடைய ரெசிபி வந்து வீடியோவாகவே போட்டிருக்கோம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, சாப்பிட்டோம். அப்புறம் என்னடா மீதி டெக்கரேஷன்லாம் பண்ணுவோன்ட்டு இந்த ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் ஒட்டிட்டு பலூனையும் ஆர்க் மாதிரி செஞ்சு நானும் அண்ணனும் சேர்ந்து ஒட்டிட்டோம். இது எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு சர்ப்ரைஸுங்க. ஆக்சுவலாக இந்த லைட்டிங் செட்டப்பை நாங்கள் மாடியில் தான் செய்யலான்னு இருந்தோம். ஆனால் செம்ம மழை. ஸோ வந்து நாங்கள் ரூம்லேயே இந்த செட்டப் வச்சுட்டோம். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு பக்கோடா பிடிக்கும்ட்டு இஞ்சி பக்கோடா செஞ்சு ஒரு டீ பார்ட்டி மாதிரி செஞ்சோம். அது வந்து கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் இது பண்ணோம். அப்புறம் என்ன, நாங்கள் கேக் வைக்கிற டேபிளை ரெடி பண்ண போயிட்டோம். இருக்கிற சாக்லேட்லாம் ஒரு ஹார்ட் மாதிரி டிசைன் போட்டாச்சு. ஆனால் அது பார்க்க ஃபஸ்ட் எனக்கு ஹார்ட் மாதிரியே தெரியல. பட் இருந்தாலும் ஹார்ட் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இருந்த கப் கேக்கு சாக்லேட்லாம் சுற்றி வச்சுட்டு கிஃப்ட்லாம் இந்த சைடு வச்சுட்டோம். என் தங்கச்சி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இந்த ஹார்ட்டின் இதெல்லாம் ரெடி பண்ணது என் தங்கச்சி தான். இந்த கிஃப்ட்டை சூஸ் பண்ணது எங்கள் அம்மா தங்கச்சி வாங்கினாங்க. இந்த டெக்கரேஷன் பேப்பர் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டேபிளை சுற்றி கொஞ்சம் அலங்காரமாக ஒட்டிட்டு நம்மளுடைய டெக்கரேஷன் முடிச்சாச்சு. எங்கள் அப்பாவோட 68th பர்த்டேவுடைய ஃபுல் டெக்கரேஷன் இதான். ஸ்ட்ராபெரி கேக் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி கேக் பார்க்க மட்டும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவும். வி லவ் யூ டாடின்னு நாங்கள் எழுத சொல்லியிருந்தோம் இதில். அப்புறம் என்ன, நாங்கள் கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அட்வான்ஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, அது வந்து முருகர் சாமி சிலை தான். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு முருகர் சாமி ரொம்ப பிடிக்கும். கேக்கு வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் மாடிக்கு போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இதுலேருந்து ஃபஸ்ட் என்ன எடுக்கலாம்? இருங்க. எது இதுவா? அப்பா இதை எடுங்க. இது நல்லாவே இருக்குதா? வெற்றி நிச்சயம். வி லவ் யூ அப்பா. என்னவா இருக்கும் சொல்லுங்க? என்னவா இருக்கும்? ஐயோ, உடச்சிடாதீங்க. பண்ண முடியுமா? தொடர்ந்து பாருங்க. அதாவது இது மேக்னெட் ஒட்டிக்கலாம், பீரோல ஒட்டிக்கலாம். ஐ லவ் யூ அப்பா, வி லவ் யூ அப்பா. வெற்றி நிச்சயம் தான். ஆமாம், எங்கள் அப்பா பழைய சார்ஜர் வீணாக போயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் சார்ஜர் கிஃப்ட் பண்ணலான்னு சார்ஜர் கிஃப்ட் பண்ணோம். என்ன நினைக்கிறீங்க? அதே என்ன நினைக்கிறீங்க? ஆட்டி பாருங்க. ஆமாம், 68 கிஃப்ட் வாங்குவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்கள் 6 கிஃப்ட் வாங்கியிருக்கோம். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் எங்கள் அப்பா பர்த்டேக்கு நாங்கள் வாங்கின கிஃப்ட்டு செலிப்ரேஷன்ஸு. பை கைஸ்.